ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ண அப்புறமா சின்ன சின்ன ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ முதலாவது விஷயம், நான் லிவரேஜ் பயன்படுத்துகிறேன் இன்ட்ராடேல. அதுக்கு எதுவும் எஸ்பெஷலி தனியாக ஹிடன் சார்ஜஸ் எதுவும் டேக்ஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேன் ஓவரை பேஸ் பண்ணியும் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணியும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு இதை டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இது என்னென்ன நடக்கும், எனக்கு கால்குலேஷன் பேஸ் பண்ணி நான் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டை பாருங்கள். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.03, நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அவர் 20 ரூபா சார்ஜ் பண்ண முடியாது உங்களுக்கு ப்ரோக்கரேஜ். சரிங்களா? அந்த மாதிரி மாறும். இப்போ 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க, 10,000 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு 20 ரூபா, விற்கிறதுக்கு 20 ரூபா, 40 ரூபா, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ஷேரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கோம், 1100க்கு என்ன பண்ணிட்டோம், விற்றுட்டோம். என்ன அப்படின்னா 10 குவான்டிட்டி. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1000 ரூபா ப்ராஃபிட். சரிங்களா? பட் நமக்கு 1000 ரூபா கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒன்றில் கிரெடிட் ஆகாது. சரிங்களா? இல்லை ப்ரோக்கரேஜ்னு இருக்குது, அதாவது உங்கள் டிமேட்டில் நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவங்க ஒரு சார்ஜஸ் வைப்பாங்க. அதனால தான் 0.03 ஆர் 20 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கா. அதாவது நான் 100 ஷேர் வாங்குறேன், அதாவது ஒரு ஷேர் வாங்குறதுக்கு நான் 20 ரூபா சார்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 100 ஷேர் வாங்குறீங்க, 1000 ஷேர் வாங்க, இந்த 40 ரூபா மாறாது பாருங்கள். வாங்குறதுக்கு 20 ரூபா, விற்கிறதுக்கு 20, அதுக்கு மேலே போகாது. அதுக்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு 40 ரூபா போட முடியாது. அதனால் 0.03 அப்படிங்கிற கால்குலேஷன் பேஸ் பண்ணி அது கொடுப்பாங்க. அப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். சரிங்களா? இந்த வேல்யூ 10 ஷேர் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் வரும். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஜிஎஸ்டி உங்களுடைய ப்ரோக்கரேஜை பேஸ் பண்ணியும் எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணியும் ஜிஎஸ்டி இருக்கும். சரிங்களா? அப்புறம் செபி சார்ஜஸ், அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டலாக. சரிங்களா? அப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட்குள்ளது. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா இன்ட்ராடேயில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிமேட்டில் 988.79 ரூபா வரும். சரிங்களா? 79 பைசாவோட வரும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டெலிவரி, அதாவது லாங் டேர்மில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் மாறும். இதில் அதாவது நான் யூஸ் பண்ணுற அந்த டிமேட் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த லாங் டேர்மில் ஷேர் வாங்குறதுக்கு அவங்க ப்ரோக்கரேஜ் அவங்க எடுக்கலை. சரிங்களா? அதை என்கரேஜ் பண்ணுறது ஏதோ பர்டிகுலராக அவங்களுக்குன்னு கொடுக்குற ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அப்போ லாங் டேர்மாக போகும்போது நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜை கூட அப்ரோச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் டாக்ஸேஷன் வரும். சரிங்களா? இதனுடைய வேல்யூஸ் கடைசியாக என்னவோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதாவது லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கலாம், லைஃப் டைம் அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும். சரிங்களா? எவ்வளோ எடுத்தாலும் இந்த சார்ஜஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் பண்ணச்சா அதுக்கு டாக்ஸேஷன் மாறும். இது நீங்கள் லார்ஜ் சைஸில் எடுப்போம். சரிங்களா? அதனால் இதில் நீங்கள் ப்ரோக்கரேஜை பொறுத்த மட்டும் நீங்கள் சாலிடாக என்ன பண்ணிடலாம், ஏன்னா லார்ஜ் சைஸில் எடுத்தாலே அங்கே உங்களுக்கு 40 ருபீஸ் வந்துடும். சரிங்களா? அதனால் இது ஜஸ்ட் வேல்யூக்காக சொல்கிறேன். அங்கே நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் தான், இங்கே உங்களுக்கு இந்த பேஸில் எடுக்கணும், 0.03 அந்த பேஸில் இருக்காது, லார்ஜ் சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த 40 அப்படிங்கிறது நார்மலாகவே அப்ளை ஆயிரும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பண்ணுற மேஜராக நிறைய பேர் பண்ணுற ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு 1000 ருபீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 932.96 பைசா. இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்டானது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான். சரிங்களா? இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வரவும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க, நிறைய ப்ராப்ளம் வரும் நமக்கு நிறைய. அதாவது இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு தெரியாது, எங்கே டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கணுன்னு தெரியாது, எப்படி செக் பண்ணணுன்னு தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணுன்னு தெரியாது. சரிங்களா? பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் படிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 months டைம் பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹிடன் சார்ஜஸ் எப்படி அப்ளை ஆகும், அதனால் ஒரு 1000 ருபீஸ் போட்டு உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இந்த 1000 ருபீஸ் பண்ணும்போது ஒரு 3 monthsல உங்களுக்கு என்டையராக மார்க்கெட்டை பற்றியும் புரிதல் வந்துடும். சரிங்களா? என்னென்ன சார்ஜஸ்லாம் அப்ளை ஆகுங்கிறது தெரிஞ்சிடும், பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் புரிதல் வந்துடும். சரிங்களா? பெரிய லெவலில் நீங்கள் அமௌண்ட் போட்டு இனிஷியலாக வரும்போது இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ன்னு சொல்கிற காரணமே இனிஷியலாக வரும்போது இதை படிக்காமே பண்ணுறது தான் காரணம். அதனால் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல இனிஷியல் டைமில் எஃபோர்ட் போடுங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.